ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மஞ்சள் பொடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். அங்கே மட்டன் நல்லா வெந்தாச்சு. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 1/2 கப் போல் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணுறேன். அதையும் இது கூட போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே வதக்க போகிறேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டன்
மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் கறி வந்து திக்காகும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா மல்லி இலை ஆட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.